ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த லாக்டவுன் பீரியட்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லலாம் பயங்கர கும்பலாக இருக்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய பேர் சோஷியல் டிஸ்டன்சிங் கூட ஃபாலோ பண்ணுறது இல்லை. நம்ம போகிறதுக்கே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஸோ நாங்கள் ஆன்லைனில் தான் இந்த லாக்டவுன் தொடங்கினதுலேருந்தே ஷாப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம் நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஷாப் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஃப்ளிப்கார்ட் சூப்பர் மார்ட்டில் கிராசரிஸ்லாம் நம்ம ஷாப் பண்ணிக்கலாம். ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 500க்கு மேலே வாங்கினோம்னா ஷிப்பிங் சார்ஜஸ் கிடையாது. அதுக்கு கீழே இருந்ததுன்னா 40 rupees டெலிவரி சார்ஜ். நம்ம கார்ட்ல ஆட் பண்ணிட்டு ஆன்லைன்லயே பே பண்ணிட்டோம்னா ஒரு 4 to 6 டேஸ்ல டெலிவர் பண்ணிடுறாங்க. முன்னாடிலாம் 2 டேஸ்ல டெலிவர் பண்ணிடுவாங்க. இந்த பேண்டமிக் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. நம்ம ஏதாவது ஒரு ஷாப்பிங் பேக்கை வெளியில வச்சுட்டோம்னா அதுல பிளேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு எல்லா கிராசரி ஐட்டம்ஸையும் இந்த மாதிரி வச்சிடுவோம். நாங்க எங்க பால்கனில நல்லா வெயில் வரும். ஸோ ஒரு 3 டேஸ்க்கு இதை தொடவே மாட்டோம். இப்போ ஒவ்வொரு ஐட்டத்தோட ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா கோதுமை மாவு பில்ஸ்பெரியிலேருந்து வாங்கியிருக்கேன். 5 kg பவுச் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 270 rupees. ஆனால் நமக்கு ஃப்ளிப்கார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 228. 42 rupees நமக்கு சேவ் ஆகுது. நல்ல டீல் தான். இந்த மந்த் தான் மேனுஃபேக்சரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல ஆஃபர் தான். நெக்ஸ்ட் ஐட்டம் டெட்டால் ஹேண்ட் வாஷ். இது 750 ml பவுச். இது 109 rupees. எம்ஆர்பியும் 109 தான். ஃப்ளிப்கார்ட்டோட ப்ரைஸும் 109 தான். நெக்ஸ்ட் ஐட்டம் கல்லுப்பு. இது 1 kg பவுச்சு. இது நான் 18 rupeesக்கு வாங்கியிருக்கேன். எம்ஆர்பியும் 18 தான். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா சேமியா. நான் பாம்பினோலேருந்து வாங்கியிருக்கேன். நான் எப்பவுமே வீட் சேமியாவா அப்படின்னு பார்த்து தான் வாங்குவேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி பேல் கலர்ல இருக்கும், ரொம்ப ஒயிட்டா இருக்காம இருக்கும். இதுல மைதா ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது 850 கிராம் பவுச்சு. 78 rupees எம்ஆர்பி. 77 rupeesக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பெப்பர். நல்ல பெருசாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இது 100 grams 155 rupees எம்ஆர்பி. 70 rupeesக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல டீல் தான். நெக்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பார்க்கலாம். இது ராஜ்மா. நான் 1 kg வாங்கியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். இதோட எம்ஆர்பி 200. 134க்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல டீல் தான். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்நட் ஆயில். நான் யூஸ்வலாக கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். இது ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில், அதனால இது வாங்கியிருக்கேன். ரிஃபைன்டு கிடையாது. நான் ஏற்கனவே இது ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. கிரவுண்ட்நட்டோட வாசனை கூட உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ இது 1 liter பவுச். இது 201 எம்ஆர்பி. 173 rupeesக்கு செல் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே 160 rupeesோ 167 rupeesக்கோ செல் பண்ணுறாங்க. ஸோ நல்ல டீல் தான். அடுத்த ஐட்டம் கடலைப்பருப்பு. நல்லா தான் இருந்தது. 1 kg பவுச். இது 130 rupees எம்ஆர்பி. 81 rupeesக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல டீல் தான். அடுத்த ஐட்டம் கடுகு. இது பார்க்க நல்லா தான் இருக்குது. சின்ன சைஸ் கடுகு வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 155 rupees. 70 rupeesக்கு செல் பண்ணியிருக்காங்க. இது 100 grams பவுச். ஸோ நல்ல டீல் தான். நெக்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பார்க்கலாம். இது ஜீரகம். ஜீரகம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. மார்க்கெட்லேருந்து வாங்குகிற ஜீரகத்தை விட நல்லாவே இருந்தது. இது 100 grams 75 rupees எம்ஆர்பி. 34 rupeesக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல டீல் தான். நெக்ஸ்ட் ஐட்டம் ஒயிட் அவல். இது டாடா சம்பன் அந்த பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். எப்போவுமே நாங்கள் இதுலேருந்து தான் வாங்குவோம். மார்க்கெட்டில் வாங்குறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும். இதில் அந்த ஸ்மெல் எதுவுமே வராது. இது 42 rupees எம்ஆர்பி. ஆனால் நமக்கு 41 rupeesக்கு செல் பண்ணியிருக்காங்க. இது 500 grams பவுச். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம். இது உளுத்தம் பருப்பு. இது 1/2 kg நான் வாங்கியிருக்கேன். இதோட விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 70 rupeesக்கு நம்ம வாங்கியிருக்கோம். 120 எம்ஆர்பி. ஸோ மார்க்கெட்டில் போனீங்கன்னா இன்னும் ஒரு 20 rupees கம்மியாக கூட கிடைக்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ். இது நல்ல லாங் ரெயினாக இருந்தது. ஃபார்ச்சூன் பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 kg பவுச். 149 எம்ஆர்பி. 83 rupeesக்கு ஃப்ளிப்கார்ட் செல் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ நல்ல டீல் தான் நமக்கு. நெக்ஸ்ட் ஐட்டம் இதயம் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் 330 rupeesக்கு நமக்கு செல் பண்ணியிருக்காங்க. அதே தான் எம்ஆர்பியும். மேபி மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா இன்னுமே குறைச்சலாக கொடுப்பாங்க எம்ஆர்பியை விட. ஸோ ஓகேஷ் டீல் தான் இது. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை. நல்ல பெருசாக நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இது 500 grams 90 rupees எம்ஆர்பி. 58 rupeesக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல டீல் தான். இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு கடலை மாவு. இது டாடா சம்பன் பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 1 kg பவுச், 125 rupees வந்து எம்ஆர்பி, 85 rupeesக்கு நான் வாங்கியிருக்கேன். இது ஸ்நாக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லி கொஞ்சம் பெருசாகவே வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து ரவா. இது 1 kg பவுச், 58 rupees வந்து எம்ஆர்பி, 53 rupeesக்கு செல் பண்ணியிருக்காங்க. நான் இந்த பிராண்ட் வந்து இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. பார்க்க நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பத்தஞ்சலிலேருந்து முல்தானி மிட்டி சோப்பு. இது வரைக்கும் நான் இது யூஸ் பண்ணதில்லை. இதில் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதில் எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணலன்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது 75 grams, 35 rupees தான் எம்ஆர்பி. ஃப்ளிப்கார்ட்டும் அதே ருபீஸ்க்கு தான் செல் பண்ணியிருக்காங்க. அடுத்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்தா வாங்கியிருக்கேன். பாஸ்தாலையும் நீங்கள் வந்து வீட் பாஸ்தாவா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. இது வீட் பாஸ்தா 400 grams வந்து 50 rupees எம்ஆர்பி, 49 rupeesக்கு செல் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஐட்டம் கோதுமை ரவா வீட் தாலியா. இது வந்து 500 grams பவுச்சு, 39 rupees எம்ஆர்பி, 39 rupeesக்கு தான் ஃப்ளிப்கார்ட்டும் செல் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம 500க்கு ஆர்டர் பண்ணோன்னா சில ஐட்டம்ஸ் வந்து 1 rupeeக்கு கிடைக்கும். ஸோ இந்த சுகர் வந்து 50 rupees எம்ஆர்பி, 1 kg பவுச். இது வந்து 1 rupeeக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஐட்டம் வந்து சன்லேண்டோட ரிஃபைன்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில். இது வந்து 500 ml பவுச். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 64 rupees. இது நம்ம 1 rupeeக்கு கிடச்சிருக்கு. யூஸ்வலாக வந்து 4 to 5 ஐட்டம்ஸ் கூட 1 rupeeக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் பேண்டமிக் டைமுங்கிறதுனால ஜஸ்ட் 2 ஐட்டம்ஸ் மட்டும்தான் நமக்கு 1 rupeeக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக என்னோடய ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பேண்டமிக் டைமில் அதோட ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.